looking yesterday at the fact that God wants us to be overcomers. நாம் ஜெயாளிகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிற சத்தியத்தை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். And we saw a word in 1 John chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம். Let's turn to that verse again. மீண்டுமாய் நாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 John chapter 5 1 யோவான் 5ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். It says here, this is the victory that overcomes the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We talked yesterday about overcoming temptation. நேற்றைய தினத்திலே சோதனையை மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். How Jesus was tempted like us. இயேசு நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். And he never sinned. ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. And that is pictured in the way he overcame gravity in walking on the water. அதை நாம் அவர் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தண்ணீர் மேலே நடந்தாரே அதிலே அந்த சித்திரத்தை பார்த்தோம். He enabled Peter also to overcome gravity and walk on the water. புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு பேதுருவும் தண்ணீர் மேல் நடந்து வரும்படியாய் இயேசு செய்தார். In the same way he can enable us to overcome temptation which pulls us down and walk without sinking. நம்மையும் கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய சோதனையை மேற்கொண்டு நாம் முழுகாமல் நடக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று பார்த்தோம். But here it is speaking about overcoming another thing. ஆனால் இங்கே வேறொரு காரியத்தை மேற்கொள்ளுகிறதை பற்றி இங்கே பார்க்கிறோம். Overcoming the world. உலகத்தை மேற்கொள்வது. What does it mean to overcome the world? உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன பொருள்? Most of us don't think that there's any sin in the world. நம்மிலே अनेகர் இந்த உலகத்திலே பாவம் இல்லை என்று எண்ணுகிறோம். We saw yesterday that Jesus came to die to save us from our sins. இயேசு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் வந்து மரித்தார் என்று நாம் பார்த்தோம். But here it says we overcome the world by our faith. ஆனால் இங்கே நம்முடைய விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கலாம் என்று பார்க்கிறோம். So we have to overcome sin. ஆகவே நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். And we have to overcome the world. உலகத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். And Jesus said in John chapter 16. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார். Yesterday we saw how Jesus overcame sin. நேற்றைய தினத்தில் இயேசு எப்படி பாவத்தை மேற்கொண்டார் என்று பார்த்தோம். In John 16 in the last verse, யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம், Jesus said in the last part, be of good cheer because I have overcome the world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கடைசி வசனம் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். Now overcome means there was a battle. ஜெயிப்பது என்று சொல்லும் பொழுதே அங்கே ஒரு போராட்டம் இருக்கிறது என்று பொருள். If Jesus was not tempted like us, then he did not have a battle with temptation. இயேசு நம்மை போல சோதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவருக்கு சோதனையோடு கூட ஒரு போராட்டமே இல்லை என்று சொல்லலாம். But he had a battle with temptation. ஆனால் சோதனையோடு கூட அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது. And then only he became an overcomer. அது பிறகுதான் அவர் ஜெயிக்கிறவராக மாறினார். And here he must have had a battle with the world also. இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த உலகத்தோடும் கூட அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது. If there is no battle, there is no overcoming. போராட்டமே இல்லை என்று சொன்னால் ஜெயமே இல்லை. So there's something called the world which Jesus overcame. ஆகவே உலகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றை இயேசு மேற்கொண்டார். And that is what we have to overcome also. இதைத்தான் நாமும் ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். This is the victory that overcomes the world, our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். So what is this world that we have to overcome? ஆகவே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஜெயிக்க வேண்டிய உலகம் தான் என்ன? Let me show you another verse in Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Revelation 3, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், we read these words in verse 21. 21ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். He who overcomes I will grant to sit with me on my throne exactly like I overcame and sat down with my Father on his throne. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். See, we are told to overcome in the same way that Jesus overcame. இயேசு எப்படி ஜெயம் கொண்டாரோ அதே விதமாக நாமும் ஜெயங்கொள்ளும்படியாக நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். Most Christians haven't understood this. அநேக கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை. They haven't understood that they have to overcome the same way that Jesus overcame. இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே விதத்திலே நாமும் ஜெயிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். See, many believers just admire Jesus, they don't follow him. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை மெச்சிக்கொள்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், ஆனால் அவரை பின்பற்றுவதில்லை. I think all of us admire Jesus.
நம்ம எல்லாரும் இயேசுவை மெச்சிக்கொள்கிறோம். Oh, what a wonderful Savior. எவ்வளவு அருமையான இரட்சகர் என்று புகழுகிறோம். How much He loved us. எந்த அளவுக்காய் நம்மை நேசித்தார். That is admiring. அது அவரை மெச்சிக்கொள்வது. That is good. அது நல்லதுதான். But Jesus never said, admire me, admire me, admire me. என்னை புகழுங்கள், என்னை புகழுங்கள், என்னை புகழுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. He always said, follow me, follow me, follow me. என்னை பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள் என்று தான் அவர் சொன்னார். So what does it mean to follow Jesus? இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன பொருள்? It means doing the same thing He did. அவர் என்ன செய்தார் அதே நாமும் செய்வது. As He overcame, we have to overcome. அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாமும் ஜெயிக்க வேண்டும். That's exactly what it says in this verse. அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Now, if all believers had read their Bible carefully, these things would have been clear to them. விசுவாசிகள் மிகவும் கவனமாக வேத வசனங்களை வாசித்திருப்பார்களே, ஆனால் இவைகள் தெள்ளம் தெளிவாய் அவர்களுக்கு வந்திருக்கும். But most believers do not read the Bible carefully. ஆனால் அநேக விசுவாசிகள் கவனமாக வேதத்தை வாசிப்பதில்லை. They don't read it slowly, they don't meditate on it. அவர்கள் மெதுவாக வாசிப்பதில்லை, அவர்கள் அதை தியானிப்பதும் இல்லை. And then how do they get their knowledge of the Bible? அப்படியானால் எப்படி வேதத்தினுடைய அறிவு நமக்கு கிடைக்கும்? Some preacher gets up and preaches and they blindly believe. ஏதோ பிரசங்கியார் எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார், குருட்டுத்தனமாக அதை விசுவாசித்து விட்டு கேட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். And another bad habit that many Christians have, அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கெட்ட பழக்கம் என்னவென்றால், they don't even take a Bible to the meeting. கூட்டங்களுக்கு வரும்பொழுது வேதாகமத்தை எடுத்து வருவதில்லை. It is not stylish to carry a Bible. வேதத்தை எடுத்துக்கொண்டு போவது அவ்வளவு ஸ்டைலாக இல்லை என்று எண்ணுகிறார்கள். And when the preacher quotes a verse, they never turn to that verse. பிரசங்கியார் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது அதை தேடி எடுப்பதில்லை. So they don't know whether the preacher is preaching the truth or not. ஆகவே பிரசங்கியார் சத்தியத்தை தான் பிரசங்கிக்கிறாரா இல்லையா என்பதே அவர்களுக்கு தெரியாது. Most Christians are thoroughly ignorant of the Bible. அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். Even though they have been believers 20-30 years. 20-30 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்தும் கூட they blindly believe what some preacher says. ஏதோ ஒரு பிரசங்கியார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே குருட்டாட்டமாய் விசுவாசிக்கிறார்கள். That is why they get deceived. ஆகவே தான் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். And that's why Satan is able to cheat them of the inheritance that Jesus purchased for them. ஆகவே இயேசு அவர்களுக்கென்று விலைக்கிரயமாய் வாங்கின சுதந்திரத்தை சாத்தான் வஞ்சித்து விடுகிறான். Supposing your father was a multi-millionaire who owned a lot of property in Tuticorin and Tamil Nadu all over. தூத்துக்குடியிலேயும் தமிழ்நாட்டிலேயும் பல கோடி மதிப்பான சொத்துக்களை உங்களை தகப்பனார் வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். And lot of money in many banks scattered all over Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதுமாக பரவி கிடக்கக்கூடிய வங்கிகளிலே அதிகமான பணத்தை வைத்திருக்கிறார். And he makes a careful list of all his money and assets. அவருடைய பணம் சொத்து பட்டியலை மிகவும் கவனமாக தயாரிக்கிறார். And you are his only child. நீங்கள் மட்டும்தான் அவருடைய ஒரே பிள்ளை. And he writes a will. அங்கே ஒரு உயிரை எழுதுகிறார். Giving all the details and giving it all for you. எல்லா விளக்கங்களையும் எழுதி உயிரை எழுதி கையெழுத்து போட்டு இடத்துல கொடுக்கிறார். And when he dies, அவர் மரிக்கிறார். will you be interested in finding out what all property belongs to you now? இப்பொழுது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் என்ன என்பதை அறிவதிலே விருப்பமா இருப்பீர்களா? Will you be interested in finding out which all banks, how much money your father has left for you? உங்களுக்கென்று எந்தெந்த வங்கியிலே எவ்வளவு பணம் எல்லாம் மீதியா வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்று அறிவதிலே விருப்பமா இருப்பீர்களோ? Supposing you give it this will to a lawyer to execute it for you. உங்களுக்கு கிடைத்த இந்த உயிலை உங்களுக்கென்று சரியாக்கும்படியாக ஒரு வக்கீலிடத்திலே போய் கொடுக்கிறீர்கள். And that crooked lawyer cheats you of 99% of what your father struggled and saved for so many years. உங்களுடைய தகப்பன் எத்தனையோ ஆண்டுகளாக போராடி பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்த சொத்திலே 99% அந்த வக்கீல் ஏமாற்றி வைத்துக் கொள்கிறார். And he gives you some 50,000 rupees. ஒரு 50,000 ரூபாய் தான் கிடைத்தது என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கிறார். And you live in a small hut. ஒரு சிறு குடிசையிலே வாழுகிறீர்கள். Struggling to live. வாழ்வதற்கே போராட்டம். Because some crooked lawyer cheated you of millions of rupees. ஒரு ஏமாற்றுக்கார வக்கீல் மில்லியன் கணக்கான ரூபாய்களை உங்களிடத்தில் ஏமாற்றி விட்டார். And if I heard about it, நான் அதை கேட்டால் I would be so angry with that lawyer. அந்த வக்கீல் மீது அதிகமாய் கோபப்படுவேன். I say, how can you cheat this poor man of what his father has written in his will for him? இவருக்கென்று இவருடைய தகப்பனார் உயில் எழுதி வைத்த சொத்தை நீ எப்படி ஏமாற்றலாம்? That is how I get angry with the devil. இப்படித்தான் நான் பிசாசினிடத்திலே கோபப்படுகிறேன். I am angry with the devil every day. ஒவ்வொரு நாளும் நான் பிசாசின் மீது கோபப்படுகிறேன். Not because he cheated me.
என்னை ஏமாற்றினபடினாலே அல்ல. He cannot cheat me. என்னை ஏமாற்றவே முடியாது. Because I have studied the Father's will thoroughly. நான் பிதாவுடைய உயிலை நான் தரவாக படித்திருக்கிறேன். And I know what I can get for myself. எனக்கென்று என்ன கிடைக்க போகிறது என்பதை அறிந்திருக்கிறேன். He knows he cannot cheat me because he knows I have studied the Father's will completely. நான் முழுமையாக பிதாவுடைய உயிலை படித்திருக்கிறபடினாலே என்னை ஏமாற்ற முடியாது என்பதை சாத்தானும் அறிந்திருக்கிறான். I am angry with him because he has cheated so many other of God's children. ஆனால் எத்தனையோ தேவ பிள்ளைகளை ஏமாற்றினபடினாலே அவன் மீது நான் கோபமாக இருக்கிறேன். And he uses the pastors and preachers to cheat God's children. அவருடைய தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றுவதற்காக எத்தனையோ பாஸ்டர்மார்களையும் பிரசங்கியார்களையும் பயன்படுத்துகிறான். Who themselves don't know the Bible. அவர்களுக்கே தெரியாத வேதம். The only verse they know is some Old Testament verse how to collect 10% from God's people. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 10% பணத்தை மக்களிடமிருந்து எப்படி வாங்கலாம் வசூல் செய்யலாம் என்கிற பழைய ஏற்பாட்டு வசனம் மட்டுமே தெரியும். I want to encourage all of you to read the New Testament and see what your Father, heavenly Father, has purchased for you. உங்களுடைய பரம பிதா உங்களுக்கென்று விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினவைகள் என்ன என்பதை படித்து பார்க்கும்படியாக புதிய ஏற்பாட்டை படியுங்கள். Jesus shed his blood to purchase it for you. உங்களுக்கென்று வாங்கும்படியாக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். He wants you to be an overcomer. நீங்கள் ஜெயாளிகளாக இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். Every day, ஒவ்வொரு நாளும், over every temptation, ஒவ்வொரு சோதனையையும், and the same world that Jesus overcame, he wants you to overcome. இயேசு ஜெயம் கொண்ட அதே உலகத்தை நீங்களும் ஜெயம் கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். The world in the New Testament refers to two things. புதிய ஏற்பாட்டிலே உலகம் என்று சொன்னால் அது இரண்டு காரியங்களை குறிக்கிறது. One is the people of the world. ஒன்று உலகத்தினுடைய மக்கள். Those people we must love. அந்த மக்களை நாம் நேசிக்க வேண்டும். Because God loved the whole world, he gave his son for them. தேவன் இந்த முழு உலகத்தையும் நேசித்து உளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனையே கொடுத்தார். So there must be not even one person in the world whom I hate. ஆகவே இந்த உலகத்திலே நான் வெறுக்கக்கூடிய 1% மக்கள் கூட இருக்க கூடாது. If there is one person anywhere in the world whom you hate, you are not like God. நீங்கள் வெறுக்கக்கூடிய மக்கள் 1% மக்கள் உலகத்தின் எந்த மூலையாவது இருந்தால் நீங்கள் தேவனைப் போல இல்லை. If you hate your mother-in-law, you cannot be a real Christian. உங்களுடைய மாமியாரை நீங்கள் வெறுக்கிறவர்களா இருந்தால் உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. If you hate your neighbor, you cannot be a Christian. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரை வெறுக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை. If you hate your enemy, you cannot be a Christian. உங்களுடைய சத்துருவியை நீங்கள் வெறுக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. If you hate anybody in the world, you cannot be a Christian. இந்த உலகத்தில் யாரையாவது நீங்கள் வெறுக்கிறவர்களா இருந்தால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. Because a Christian is a child of God. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை. God loved all the people in the world. தேவன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நேசித்தார். He loved people who hated him. அவரை பகைத்தவர்களை நேசித்தார். He gave his son to die for those who hated him. அவரை வெறுத்தவர்களுக்காக மரிக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். So the people of the world we must love. ஆக உலகத்தில் உள்ள மக்களை நாம் நேசிக்க வேண்டும். But there is another thing called the world we have to hate. ஆனால் இந்த உலகத்திலே வேறு ஒன்று காணப்படுகிறது, அதை நாம் வெறுக்க வேண்டும். See what it says in 1 John chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 John chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். And here it says in verse 15. 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 John 2:15. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். There are many things this world offers you. இந்த உலகம் உங்களுக்கு பல காரியங்களை கொடுக்கிறது. And it says if anyone loves this world, 15 to 17 are very important verses. இதிலே 15ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் மிக முக்கியமான வசனங்கள். All these, if you love this world, you cannot love the Father. இந்த உலகத்தில் உள்ள இவைகளிலே நீங்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்திலே நீங்கள் அன்பு கூர முடியாது. Verse 15, if you love this world, you cannot love the Father. இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தால் நீங்கள் பிதாவை அன்பு கூர முடியாது. That is so clear. அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. It's like saying 2 minus 2 is 0. 2 கழித்தல் 2 பூஜ்ஜியம் என்று சொல்வதைப் போல. 2 minus 2 is 0. 2 கழித்தல் 2 பூஜ்ஜியம். If you love the world, you cannot love the Father. இந்த உலகத்தை நேசித்தால் பிதாவை நேசிக்க முடியாது. Impossible. கூடாத காரியம். You have to make a choice. நீங்கள் தான் அந்த தெரிவை செய்ய வேண்டும். You know, supposing you are arranging a marriage for your daughter. நீங்கள் உங்கள் மகளுக்கு திருமணம் செய்ய போகிறீர்கள். And she says, I love this man. நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன். And I love this man also. நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். I want to marry both of them. நான் ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். What will you say as a father? தகப்பனாக இருக்க நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன சொல்லி மகளுக்கு என்ன சொல்வீர்கள்? Okay, marry both of them. சரி, ரெண்டு பேரையும் திருமணம் செய்து கொள் என்று சொல்வீர்களா? No. இல்லை. You see, you have to make a choice. நீ ஏதோ ஒரு நபரை தெரிவு செய்ய வேண்டும். If you love this man, you got to stop loving this man. நீ இந்த மனிதனை நேசிப்பாய் என்று சொன்னால் இந்த மனிதனை நேசிப்பதை நிறுத்த வேண்டும். The same sensible thing which you will tell your daughter, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு மகளுக்கு சொல்லக்கூடிய அதே புத்தியுள்ள வார்த்தை the Holy Spirit is telling you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். If you love the world, you cannot love the Father. நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்தில் அன்பு கூர முடியாது. If you love Jesus, you cannot love this world. நீங்கள் இயேசுவை நேசித்தால் உலகத்தை நேசிக்க முடியாது. You have to make a choice. Which one is going to be your husband? எது உங்களுடைய கணவனாக
கணவராய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு தெரிவை செய்ய வேண்டும். Is Jesus going to be your husband or the world is going to be your husband? இயேசு உங்களுடைய கணவராய் இருக்க போகிறாரா அல்லது இந்த உலகம் உங்களுக்கு கணவனாய் இருக்க போகிறதா? Jesus is not compelling anybody to marry him. இயேசு தம்மை திருமணம் செய்து கொள்ளும்படியாக யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. In the whole of India, இந்தியா முழுவதுமாக there are 1,200 million people. 1200 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். How many people do you think love Jesus Christ? அவர்களில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? Very small number. மிக மிக குறுகிய எண்ணிக்கை. Not even 1 in 1,000. 1000-லே ஒருவர் கூட இல்லை. In this country. இந்த தேசத்திலே. That is my belief. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. 1 in 1,000 may love Jesus. 1000-லே ஒரு நபர் இயேசுவை நேசிக்கலாம். The same thing is true throughout the world. இதே காரியம் உலகம் முழுவதுமாக மெய்யாய் இருக்கிறது. Who do the rest of the people love? மீதியுள்ள மக்கள் எதை நேசிக்கிறார்கள்? Even many who call themselves Christians. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற அநேகர் கூட they love the world. அவர்கள் உலகத்தை நேசிக்கிறார்கள். They don't love Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நேசிப்பதில்லை. Some people think they can love the world and love Jesus. சிலர் இயேசுவையும் நேசிக்க முடியும் உலகத்தையும் நேசிக்க முடியும் என்று எண்ணுகிறார்கள். It's not possible. அது கூடாத காரியம். It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, if you love the world, the love of God is not in you at all. இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. You cannot love the Father. நீங்கள் பிதாவை அன்பு கூர முடியாது. I'll show you another verse. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். James chapter 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். James 4:4 says he's talking to believers. இங்கே விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். யாக்கோபு 4:4. You know, when you read a letter like James, you must ask yourself, to whom is he writing? யாக்கோபு நிருபத்தை போல ஒரு நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யாருக்கு அதை எழுதுகிறார் என்பதை முதலாவது நீங்கள் வாசிக்க வேண்டும். Chapter 2 verse 1, my beloved brothers. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாருங்கள், என் சகோதரரே. Or chapter 3 verse 1, அல்லது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், dear brothers. என் சகோதரரே, அருமையான சகோதரரே. He's writing to beloved brothers in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களுக்கு எழுதுகிறார். My dear brothers in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கக்கூடிய என்னுடைய அருமையான சகோதரர்களே. Chapter 4 verse 4, 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், you are a bunch of adulteresses. நீங்கள் விபசார கூட்டம். What a strong word that is. எவ்வளவு கடினமான வார்த்தைகள். My beloved brothers, you are all adulteresses. என்னுடைய அருமையான சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் விபசாரிகளமா இருக்கிறீர்கள். This is inspired by the Holy Spirit. It is not James getting angry with somebody. இதோ யாக்கோபு சிலர் மேல் கோபப்பட்டு எழுதவில்லை, ஆவியானவராலே உந்தப்பட்டு ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார். Are you a beloved brother or sister in Christ? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அருமையான சகோதர சகோதரிகளா இருக்கிறீர்களா? Is it possible that the Holy Spirit is speaking to you today and saying you are an adulteress? ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து நீங்கள் விபசாரிகள் என்று சொல்கிறாரோ? What does it mean to be an adulteress? விபசாரம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? See, one translation says like this. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, you are like an unfaithful wife who is loving the enemy of your husband. உங்களுடைய கணவனுடைய விரோதியை நேசிக்கக்கூடிய உண்மையில்லாத மனைவியைப் போல இருக்கிறார்கள். You don't love your husband. கணவனை நேசிப்பதில்லை. You are married to this man. ஆனால் இந்த மனிதனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய். But you are in love with not your husband's friend but your husband's enemy. உன்னுடைய கணவனுடைய நண்பர்களை அல்ல, கணவனுடைய விரோதிகளை நேசித்துக் கொண்டிருக்கிறாய். Have you ever heard of a wife like that? இது போன்ற ஒரு மனைவியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? I've heard of wives who fall in love with their husband's friends. கணவனுடைய நண்பர்களிடத்திலே காதல் கொள்ளுகிறதான மனைவிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். And then divorce their husband and go and marry that man. அதற்கு பிறகு கணவனை விவாகரத்து செய்துவிட்டு அந்த கணவனுடைய நண்பரை திருமணம் செய்து கொள்கிறார். Have you heard of any wife who loves her husband's enemy? ஆனால் எந்த ஒரு மனைவியாவது தன்னுடைய கணவனுடைய விரோதியை நேசிக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? That is what he is saying here. அதை தான் இங்கே சொல்கிறார். You are supposed to be married to Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மனம் செய்து கொண்டவளா இருக்க வேண்டிய நீங்கள், but you are an adulteress. ஆனால் நீங்கள் விபசாரிகளா இருக்கிறீர்கள். Because you are loving someone who is an enemy of Christ. கிறிஸ்துவின் விரோதியை நீங்கள் நேசிக்கிறீர்கள். And he says, if anyone loves this world, is a friend with this world, he is the enemy of God. இந்த உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். This is so serious. இது மிகவும் சீரியஸான காரியம். If you were to ask me, நீங்கள் என்னை கேட்டால், how can a believer become an enemy of God? எப்படி ஒரு விசுவாசி தேவனுக்கு சத்துருவாய் மாற முடியும்? I'm not talking how the atheists and unbelievers are enemies of God. நாஸ்திகர்களும் அவிசுவாசிகளும் தேவனுக்கு எப்படி சத்துருக்களாய் இருக்கிறார்கள் என்பதை பற்றி How பேசவில்லை. can a believer be an enemy of God? ஒரு விசுவாசி எப்படி தேவனுக்கு விரோதியாய் மாற முடியும்? By being a friend of this world. இந்த உலகத்தின் சிநேகிதனாய் இருந்து கொண்டு. Not a friend of sinners.
பாவிகளுடைய நண்பராய் இருப்பதனாலே அல்ல. We must be the friend of sinners because Jesus was the friend of sinners. இயேசு பாவிகளுக்கு நண்பனாய் இருந்தபடினாலே நாமும் பாவிகளுக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டும். So we must love the people in the world. நாம் இந்த உலகத்தினுடைய மக்களை நேசிக்க வேண்டும். We must have no enemies in the world. இந்த உலகத்திலே நமக்கு எந்த ஒரு சத்துரும் இருக்க கூடாது. I don't have any enemies in the world. எனக்கு இந்த உலகத்திலே எந்த விரோதியும் இல்லை. I don't hate anybody in the whole world. நான் யாரையும் இந்த உலகத்திலே வெறுப்பதில்லை. All the 7,000 million people in the world, I love all of them. 7,000 மில்லியன் மக்கள் இந்த உலகத்திலே எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். But there's another thing called the world system. உலகம் என்று அழைக்கப்படுகிற வேறு ஒன்று உண்டு. அது உலக அமைப்பு. It is not people. ஜனங்கள் அல்ல. It's an invisible thing. காணக்கூடாத ஒரு காரியம். Controlled by the devil. பிசாசினாலே ஆளுகை செய்யப்படுகிற காரியம். That he's running this world system. இந்த உலக அமைப்பை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். And if I love that, நான் அதை நேசிக்கும் பொழுது I cannot love God. நான் தேவனை நேசிக்க முடியாது. If I am friendly with that, இதோடு கூட நான் சிநேகமாய் இருக்கும் பொழுது I will become the enemy of God. நான் தேவனுக்கு விரோதியாய் மாறுவேன். So we need to understand what this world system is. ஆகவே இந்த உலக அமைப்பு என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். See, Jesus said in John 14, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், I told you what he said earlier, I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னதாக நான் சொன்னேன். That means in 33 and a half years he never loved the world. 33 ஆண்டுகளாக அவர் ஒரு காலம் உலகத்தை நேசிக்கவில்லை. He loved all the people in the world. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவர் நேசித்தார். He loved even the people who crucified him. அவரை சிலுவையில் அறைந்த மக்களையும் நேசிக்கிறார். But he never loved the world system. ஆனால் இந்த உலக அமைப்பை அவர் நேசிக்கவில்லை. He overcame that. அதை அவர் ஜெயித்தார். See John 14, யோவான் 14ஆம் அதிகாரம் verse 30. 30ஆம் வசனம். Middle of that verse. அந்த வசனத்தின் மத்தியிலே, the ruler of this world is coming, but he finds nothing in me. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. Who is the ruler of this world? இந்த உலகத்தின் அதிபதி யார்? This is the person whom Jesus himself called the ruler of this world. இயேசுவே இந்த நபரை உலகத்தின் அதிபதி என்று அழைக்கிறார். It's the devil. பிசாசு. Jesus said, I've got all authority in heaven and earth. That is true. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு உண்டு என்று இயேசு சொன்னார். அது உண்மைதான். Earth is different from the world. பூமிக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. Jesus said, I've got all authority in heaven and on earth. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். But the world system is different. ஆனால் இந்த உலக அமைப்பு என்று சொல்லுவது வேறு ஒன்று. That ruler of that world system is the devil. அந்த உலக அமைப்பினுடைய அதிபதி பிசாசு. He's not ruling the earth, but he's ruling this world system. அவன் அந்த பூமியை ஆளுகை செய்யவில்லை, ஆனால் உலக அமைப்பை ஆளுகை செய்கிறான். The earth belongs to the Lord. பூமி கர்த்தருக்கு சொந்தம். The heaven belongs to the Lord. வானம் கர்த்தருக்கு சொந்தம். Jesus Christ has got all authority in heaven and on the earth. இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் That கொடுக்கப்பட்டிருக்கிறது. is why we go and preach the gospel everywhere. ஆகவே தான் நாம் எங்கேயும் போய் உலக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். Jesus said all authority in heaven and earth is given to me. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று So go சொன்னார். to the ends of the earth and preach the gospel. ஆகவே உலகத்தின் முடிவு பரியந்தம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். I am with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I who have all authority in the earth, பூமியிலே சகல அதிகாரமும் உள்ள நான் I'm with you wherever you go. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு கூட இருக்கிறேன். That we believe. அதை நாம் நம்புகிறோம். But this world system, ஆனால் அந்த உலக அமைப்பு, that ruler is the devil. அதை ஆளுகை செய்கிறவன் பிசாசு. He is called also the prince of the power of the air. வானத்தின் துரைத்தனங்களுக்கெல்லாம் அதிகாரி என்று அழைக்கப்படுகிறான். You read that in Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். The prince of the power of the air. வானத்தின் அந்தகார லோகாதிபதி. And also in Ephesians 6, the rulers in the heavenly places. வெளிப்படுத்தின எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வான மண்டலங்களில் உள்ள So there is an invisible world that we cannot see. நாம் காணக்கூடாத ஒரு உலகம் என்று ஒன்று உண்டு. Ruled by the devil. பிசாசினாலே ஆளுகை செய்யக்கூடிய, controlling so many things in this world. இந்த பிரபஞ்சத்திலே பல காரியங்களை அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். It's controlling politics. அரசியலை ஆளுகை செய்கிறான். Controlling the business world. இந்த வியாபார உலகத்தை அவன் கட்டுப்படுத்துகிறான். And the biggest power in this world system is money. இந்த உலக அமைப்பிலே இருக்கக்கூடிய பெரிய சக்தி பணம். There are two kingdoms on this earth today. இந்த பூமியிலே இரண்டு ராஜ்யங்கள் இன்றைக்கு இருக்கிறது. One is the kingdom of this world. ஒன்று இந்த உலகத்தின் ராஜ்யம். And the other is the kingdom of God. இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். The kingdom of God is found
not in everything that calls itself a church. சபை என்று அழைக்கப்படக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. But wherever there are true disciples who have overcome the world, there you see the kingdom of God. உலகத்தை ஜெயித்த மெய்யான சீஷர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கலாம். You cannot be a part of the kingdom of God if you have not overcome the world. உலகத்தை ஜெயிக்காத பட்சத்திலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. In the kingdom of God, the greatest power is grace. தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய சக்தி கிருபை. In the kingdom of the world, the greatest power is money. இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே மிகப்பெரிய சக்தி பணம். What money is in the world, grace is in God's kingdom. இந்த உலகத்திலே பணம் எப்படி இருக்கிறதோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலே கிருபை இருக்கிறது. In the world, those who have plenty of money are rich. இந்த உலகத்திலே அதிகமான பணம் பெற்றவர்கள் பணக்காரர்கள். In the kingdom of God, those who have plenty of grace are rich. தேவனுடைய ராஜ்யத்திலே அதிகமான கிருபையை பெற்றவர்கள் பணக்காரர்கள். When people have plenty of grace, sin cannot rule over them. ஜனங்களுக்கு அதிகமான கிருபை இருக்கும் பொழுது அவர்கள் பாவம் அவர்களை மேற்கொள்ளாது. You know how much grace you have by how much you are overcoming sin in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நீங்கள் பாவத்தை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு கிருபை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். In the world there are so many big people and great people with money and position and power. இந்த உலகத்திலே ஸ்தானம் அதிகாரம் பணம் என்கிற காரியத்தை வைத்து பல நிலைகளில் மக்கள் இருக்கிறார்கள். Very high up. அவர்கள் மேலே இருந்து இருக்கிறார்கள். In the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே it is people who are low down, அங்கே கீழே இருக்கிறார்கள், who humble themselves, தங்களை தாழ்த்துகிறவர்கள், like Jesus, who go down and down to humble themselves to be a servant of everybody else. இயேசுவை போல கீழே போய் தன்னை தாழ்த்தி எல்லாருக்கும் பணிவிடை செய்கிற வேலைக்காரனாக இருக்கக்கூடிய ஆவி. Those are the greatest people in God's kingdom. அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்கள். They are the ones who get the most grace. அவர்கள் தான் அதிகமான கிருபையை பெறுகிறவர்கள். God gives his grace to the humble. தேவன் தாழ்மையானவர்களுக்கு கிருபையை தருகிறார். So these two kingdoms are opposite. ஆகவே இந்த இரண்டு ராஜ்யங்களும் நேருக்கு நேர் எதிராக இருக்கிறது. You cannot belong to both kingdoms. நீங்கள் இந்த இரண்டு ராஜ்யத்துக்கும் சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது. You cannot have a citizenship in two kingdoms. இரண்டு ராஜ்யத்திலேயும் நீங்கள் குடிமதிப்பு வைத்திருக்க முடியாது. In the world some people have citizenship for two countries. இந்த உலகத்திலே வேண்டுமானால் இரண்டு நாட்டின் பிரஜைகளாக இருக்க முடியும். But in this area you cannot have citizenship in both. ஆனால் இந்த பகுதியிலே இரண்டு ராஜ்யங்களுக்கும் பிரஜையாக இருக்க முடியாது. We are all born as part of the kingdom of this world. நாம் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தின் ஒரு பகுதியாக தான் நாம் எல்லாரும் பிறந்தோம். A time must come when we finish with it. நான் ஒரு காலம் வந்தது இந்த உலகத்தை நாம் முடித்து விட்டோம். And the only way to finish with it is to die to it. இந்த உலகத்தோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய உறவை முடிப்பது ஒரே வழி அதோடு மரிப்பது. That cuts the connection. அது அந்த தொடர்பை துண்டிக்கிறது. See what the apostle Paul said in Galatians chapter 6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Galatians 6 and verse 14. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Paul says, பவுல் சொல்கிறார், I will not boast about anything நான் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் except the cross of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். Through that இதன் மூலமாக the world has been crucified to me and I have been crucified to the world. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். That means my interest in all the attractive things of the world is dead. அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த உலகத்திலே எனக்கு இருக்க உலகத்தினுடைய கவர்ச்சியான காரியங்களில் எனக்கு இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாம் மரித்து விட்டது. And the world is also not interested in some fellow like me. என்னை போல ஒரு மனிதனிடத்தில் இந்த உலகத்திற்கும் விருப்பம் இல்லை. I am not interested in them and they are not interested in me. எனக்கு அவர்களிலே விருப்பம் இல்லை, அதற்கு எனக்கு என்னிலே விருப்பம் இல்லை. Because we belong to two different kingdoms. ஏனென்றால் வேறு வேறு ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது. Has that happened to you? உங்களுக்கு இது நடந்திருக்கிறதா? That is only possible when the cross of Jesus Christ crucifies you. அது எப்பொழுது உங்களை சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உங்களை சிலுவையில் அறைகிறதோ அப்பொழுது மட்டுமே சாத்தியம். He says, I have been cut off from the world. நான் உலகத்தோடு கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறேன். I have died to this world. That's what he's saying in this verse. நான் இந்த உலகத்திற்கு மரித்து விட்டேன் என்று தான் இந்த வசனம் சொல்கிறது. Or we can put it another way. வேறு விதத்திலே நாம் சொல்லலாம். Listen carefully now. கவனமாய் இப்பொழுது கேளுங்கள். I have as little interest in the attractive things of this world as a dead man has. ஒரு செத்துப்போன மனிதனுக்கு இந்த உலகத்தின் கவர்ச்சிகளிலே எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ அது போல தான் எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது. How many believers have you met like that? இது போன்ற எத்தனை விசுவாசிகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள்? Who have as little interest in money as a dead man. ஒரு மரித்து போன மனிதனுக்கு பணத்தில் எவ்வளவு விருப்பம் இருக்குமோ அதே போல விருப்பம் உள்ளவர்கள்.
who have as little interest in the honor of this world as a dead man. ஒரு மரித்து போன மனிதனுக்கு இந்த உலகத்தின் கனத்திலே எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ அது போன்ற ஈர்ப்பு உள்ளவர்கள். And who have as little interest in the sinful pleasures of sex in the world as a dead man. ஒரு மரித்து போன மனிதனுக்கு இந்த உலகத்தின் பாலியல் சந்தோஷத்திற்கு மேல் எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு. Sometimes you should go to the cemetery. சில சமயங்களிலே நீங்கள் கல்லறை தோட்டத்திற்கு போக வேண்டும். And you see one grave there with name written about a chap who died. அங்கே மரித்து போன ஒரு மனிதனுடைய பெயர் எழுதப்பட்டதான ஒரு கல்லறை காணப்படுகிறது. And you ask yourself now. நீங்கள் இப்பொழுது உங்களை கேட்டு பாருங்கள். This fellow who's dead here. இங்கே இந்த மரித்து போன இந்த மனிதன் how much is he now interested in money? அவனுக்கு இப்பொழுது பணத்தில் எவ்வளவு விருப்பம் இருக்கிறது? 0. பூஜ்ஜியம். How much is he now interested in becoming a big man in the world? உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டும் என்கிற விருப்பம் எவ்வளவு அவனுக்கு இருக்கிறது? 0. பூஜ்ஜியம். How much is this fellow now lusting after sinful sexual pleasure? பாவமான பாலியல் சம்பந்தமான சிற்றின்பத்திற்கு எவ்வளவு தூரம் அவனுக்கு ஈர்ப்பு இருக்கிறது? 0. பூஜ்ஜியம். You say, Lord, is that what crucified with Christ means? ஆண்டவரே, இதுதான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதனுடைய அர்த்தமா? And the Holy Spirit will say yes. பரிசுத்த ஆவியானவர் ஆம் என்று சொல்லுவார். That's what Paul says. இங்கே அதான் பவுல் சொல்கிறார். I have been crucified to this world. நான் இந்த உலகத்தோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I am like a dead man. I have no more interest in this world than that dead man has. இந்த மரித்து போன மனிதனுக்கு எவ்வளவு உலகத்திலே விருப்பம் இருக்கிறதோ அதுபோல எனக்கு விருப்பம் இல்லை. Now I'm not talking about some Hindu mysticism or yoga or any such thing. நான் இப்பொழுது யோகாவை பற்றியோ அல்லது தங்களை ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய இந்து சாஸ்திரங்களை பற்றி பேசவில்லை. No, I'm talking about the Holy Spirit working something in our life. நம்முடைய ஜீவனிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரே அதை குறித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm not here to judge other people or what they do. மற்ற மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நியாயம் தீர்க்க முடியாது நான் இங்கே இல்லை. I'm talking about the real experience of being crucified with Christ. இந்த கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படக்கூடிய உண்மையான அனுபவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Where the Holy Spirit cuts me off from my connection with the world. இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய தொடர்பை பரிசுத்த ஆவியானவர் துண்டித்து விடுகிறார். That my interest in the things of this world is dead. இந்த உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் மரித்து விட்டது. It's not that it is less. குறைந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. You know, when a man is 90 years old and his sick bed, his interest in the world is less. ஒரு மனிதன் 90 வயதாகி விட்டது, வியாதி படுக்கையிலே இழுத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு உலகத்திலே உள்ள ஈர்ப்பு விருப்பங்கள் எல்லாம் குறைந்து விடும். You see some 90-year-old man sick in a deathbed. ஒரு 90 வயது மனிதர் அவர் வியாதி படுக்கையிலே மரண படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். He is not interested in sexual pleasure. அவருக்கு பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்கிற சிற்றின்பத்தில் விருப்பமில்லை. He has lived for all that, now he is not interested because he is too old. அவர் எல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டார், இப்பொழுது அதிக வயதாகி விட்டது. I'm not talking about that. அதை குறித்து I'm talking about a man who is dead. நான் மரித்து போன நிலைமை குறித்து பேசுகிறேன். Zero interest in those things. இவர் இந்த காரியங்களிலே பூஜ்ஜியம் விருப்பம். That is what the Holy Spirit does. இதை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். You cannot do it yourself. உங்களாலே நீங்கள் செய்ய முடியாது. This is not yoga or Buddhism I am teaching. இது யோகாவோ புத்திசமோ அல்ல. You cannot do it yourself. உங்களாலே நீங்கள் செய்ய முடியாது. See, nobody can crucify himself on a cross. யாருமே தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து கொள்ள முடியாது. Somebody else does it. வேறு யாரோ உங்களுக்கு செய்ய வேண்டும். God cuts me off from the world like that. இதுபோல தேவன் இந்த உலகத்திலோடு இருக்கக்கூடிய தொடர்பை எனக்கு துண்டிக்கிறார். That is how we overcome the world like Jesus did. இப்படி தான் இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும். Do you know that Jesus was tempted by money? இயேசு பணத்தால் சோதிக்கப்பட்டார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? How do you know that? எப்படி உங்களுக்கு தெரியும்? How do I know that? எனக்கு எப்படி தெரியும்? Because the Bible says, we saw that yesterday. Jesus was tempted in all points like we are. நம்மை போல எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார் என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Who in the world is not tempted by money? பணத்தினாலே சோதிக்கப்படாத மனிதன் யார் இந்த உலகத்திலே? Even the beggar in the street is tempted by money. சாலையிலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் கூட பணத்தினாலே சோதிக்கப்படுகிறான். I am tempted by money. நான் பணத்தினாலே சோதிக்கப்படுகிறேன். All people in the world are tempted by money. இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களுமே பணத்தினாலே ஈர்க்கப்படுகிறார்கள். All people in the world are tempted to sinful sexual pleasure. பாவ சிற்றின்ப பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்கிற இச்சையினாலே அநேகர் ஈர்க்கப்படுகிறார்கள். All people in the world are tempted to get honor and position. எனக்கு கனம் வேண்டும், ஸ்தானம் வேண்டும் என்று எல்லாரும் சோதிக்கப்படுகிறார்கள். Either in the world or in the church or in the government or business or somewhere. உலகத்திலேயோ சபையிலேயோ தொழிலிலேயோ அல்லது அரசாங்கத்திலேயோ ஸ்தானம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I want position. எங்கேயோ எனக்கு ஒரு ஸ்தானம் வேண்டும். If I can't get it in politics, I'll try it in business. அரசியலிலே எனக்கு ஸ்தானம் கிடைக்கவில்லையா தொழிலிலே நான் If I can't get it in business, I'll try it in the church. வியாபாரத்திலே ஸ்தானம் கிடைக்கவில்லையா சபைக்குள்ளே வந்து ஸ்தானத்தை, to be a pastor or an elder, ஒரு பாஸ்டராகவோ மூப்பராகவோ ஸ்தானம் வேண்டும். Desire for position. ஸ்தானத்திற்கு என்று ஒரு விருப்பம். You know, in our church
I tell the elder brothers in our churches, நம்முடைய சபை எங்களுடைய சபைகளிலே உள்ள மூப்பர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், if you have a longing to be an elder brother, ஒரு மூத்த சகோதரனாய் இருக்க வேண்டுமே என்ற விருப்பம் இருந்தால், that proves you are totally unfit to be an elder brother. நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. If you have the slightest desire to be an elder brother, ஒரு மூப்பராய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிறு ஆசை இருந்தால் கூட, you are totally unfit to be an elder brother. முற்றிலுமாய் மூப்பராய் இருப்பதற்கு தகுதியை இழக்கிறீர்கள். You are fit to be an elder brother when you have zero desire to be an elder brother. ஒரு மூப்பராய் இருக்க வேண்டும் என்கிற பூஜ்ய விருப்பம் தான் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தகுதி. And after you become an elder brother, மூப்பராய் மாறின பிறகும், if you love the position of being an elder brother, மூப்பராக இருக்கக்கூடிய ஸ்தானத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால், you are totally unfit to be an elder brother. நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டீர்கள். The real elder brother is the one who says, I only want to be an ordinary brother and a servant. உண்மையான மூப்பர், நான் ஒரு சாதாரண சகோதரனாக மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரனாக இருந்து விடட்டும் என்று There are சொல்வார். a lot of elders who are unfit to be elders அநேக மூப்பர்கள் மூப்பர்களாய் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். because they love that position. ஏனென்றால் அந்த ஸ்தானத்தை நேசிக்கிறார்கள். They want people to honor them. ஜனங்கள் தங்களை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They are not crucified to the world. அவர்கள் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்படவில்லை. Because seeking honor even in a church is a spirit of the world. சபையிலேயும் கூட ஒரு ஸ்தானத்தை தேடுவது இந்த உலகத்தின் ஆவி. We read in John chapter 6 யோவான் என்ற சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், that when Jesus fed the 5,000, இயேசு 5000 பேரை போஷித்த பிறகு, people were so excited, they said in verse 14, this is definitely the prophet. மக்கள் எவ்வளவோ பரவசம் அடைந்து மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் என்று சொல்லி 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். They wanted to make him a king. அவரை எப்படியாவது ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக And they were மனதாயிருந்தார்கள். going to catch him by force to make him a king. அவரை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருந்தார்கள். Verse 15, யோவான் 6:15, he ran off to the mountains. அவர் தனியே மலைக்கு ஓடி போனார். Have you ever seen anybody like this? இது போன்று யாரையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? There were about 5,000 people there and about 5,000 women. அங்கே 5000 புருஷர்கள், 5000 ஸ்திரீகள். 10,000 people come to make him a king and he runs away. 10000 பேர் இவரை ராஜாவாக்கும்படியா வருகிறார்கள், அவரோ ஓடி போகிறார். If they were coming to kill him and he's running away, I can understand. அவரை கொலை செய்யும்படியா எல்லாரும் தேடி வரும்போது ஓடினால் நான் விளங்கிக் கொள்வேன். Where do you find 10,000 people coming to make you an elder brother and you run away? 10000 பேர் உங்களை வந்து மூப்பராக்கும்படியாய் வருகிறார்கள், நீங்கள் ஓடி போகிறீர்கள். Or 10,000 people come to make you a bishop and you say, no, I don't want to be a bishop. 10000 பேர் உங்களை வந்து பிஷப்பாக மாற்றுகிறீர்கள் என்று வருகிறார்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி ஓடி போகிறீர்கள். Is that what we see in the world today? இன்றைக்கு உலகத்தில் இதைத்தான் நாம் பார்க்கிறோமா? We find people going to court to say, no, I should be the bishop. நான் தான் பிஷப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு மன்றத்துக்கு போகிற நிலைமையை நான் பார்க்கிறோம். This is not Christianity. இது கிறிஸ்தவமே அல்ல. This is the world system. இது உலக அமைப்பு. There's a name for it in the Bible called Babylon. இதற்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? பாபிலோன். It's not Christianity. கிறிஸ்தவம் அல்ல. Jesus has shown us. இயேசு நமக்கு அதை காண்பித்திருக்கிறார். He was tempted by the world. அவர் இந்த உலகத்தாலே சோதிக்கப்பட்டார். But he ran away. ஆனாலும் ஓடினார். I'll show you another example. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Luke chapter 4, லூக்கா 4ஆம் அதிகாரம், we read that when Jesus was in the wilderness, இயேசு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது the devil came to him பிசாசு அவரிடத்திலே வந்தான். and said to him, அவனை பார்த்து சொன்னான், he showed him verse 5, 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், all the kingdoms of this world, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், not the people, ஜனங்களை அல்ல, the kingdoms of this world. இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காண்பிக்கிறான். In his mind, he showed Jesus in a moment of time. ஒரு க்ஷண பொழுதிலே இயேசுடைய மனதிலே இந்த உலகத்தின் ராஜ்யங்களை And காண்பிக்கிறான். he said, all this is mine. எல்லா- Verse 6. 6ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், இந்த சகல ராஜ்யங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It was given to me. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Who gave it to him? யார் பிசாசுக்கு கொடுத்தது? Not God. தேவன் அல்ல. God won't give all that to the devil. தேவன் இவைகளெல்லாம் பிசாசுக்கு கொடுக்க மாட்டார். God gave it to Adam. தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். Say, you are the ruler of this whole earth. இந்த முழு பூமிக்கும் நீயே ஆளுகை செய்கிற அதிபதியாய் இருப்பாய். This whole world is yours. இந்த முழு உலகமும் உன்னுடையது என்று சொன்னார். But in the Garden of Eden, ஆனால் ஏதேன் தோட்டத்திலே by one action, ஒரு கிரியையினாலே, when Adam bowed down to the devil பிசாசுக்கு பணிந்து கொண்ட அது நிமித்தமாய் and said,
Oh Satan, I will do what you say. பிசாசே நீ சாத்தானே நீ சொல்லுகிறதை நான் செய்கிறேன். I will disobey God. நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவேன். You are my master. நீதான் என்னுடைய எஜமான். I will do what you say. நீ என்ன செய்கிறாய் அதை நான் சொல்லுகிறேன் செய்கிறேன். The moment he said that, அந்த காரியத்தை சொன்ன மாத்திரத்திலே what God had given Adam, Adam gave to the devil. தேவன் எதை ஆதாமுக்கு கொடுத்தாரோ அதை ஆதாம் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். And that's what devil is saying. அதை தான் பிசாசு இங்கே சொல்லுகிறான். You see all this, Jesus? இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கறாயா? Jesus, see it? இயேசுவே பாரும். This was given to me. இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And அதோடு கூட I give it to whomever I like. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். I give money to whom I like. யாருக்கு இஷ்டம் எனக்கு யார் இஷ்டமோ அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறேன். I give position in the government to whom I like. எனக்கு யார் விருப்பமோ அவர்களுக்கு அரசாங்கத்திலே ஸ்தானத்தை கொடுக்கிறேன். I make businessmen prosper because I like them. நான் அவர்களை நேசிக்கிறபடினாலே தொழில் அதிபர்களை செழிப்படைய செய்கிறேன். And I like those businessmen who cheat others and give bribes and deceive others. I help them a lot. தொழில் அதிபர்கள் லஞ்சம் கொடுக்கிறார்கள், மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், அவர்களை அதிகமாய் நான் பிரியப்படுகிறேன். I love them, I give them plenty of money. அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களுக்கு திரளான பணத்தை கொடுக்கிறேன். I love those politicians who kill others and cheat others and deceive others, and I give them position in the government. மற்றவர்களை கொலை செய்து மற்றவர்களை வஞ்சித்து ஏமாற்றி மேலே வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் அரசாங்கத்திலே ஸ்தானத்தை கொடுப்பேன். And then I like some preachers also. சில பிரசங்கியார்களையும் நான் நேசிக்கிறேன். I like those preachers who want position and honor in the church. ஸ்தானமும் கனமும் விரும்புகிற பிரசங்கியார்கள் எனக்கு பிடிக்கும். I tell them how to get money from the poor people in the church. சபையில உள்ள ஏழை மக்களிடத்திலிருந்து எப்படி பணத்தை வசூல் செய்யலாம் என்று நான் சொல்லித் தருகிறேன். I tell them how to go on television and get plenty of money. டிவியிலே காட்சியளித்து பிரசங்கித்து எப்படி திரளான பணத்தை சேர்ப்பது என்று சொல்லித் தருகிறேன். Build expensive houses and buy expensive cars and aeroplanes. விலை உயர்ந்த வீடுகளை கட்டுவது எப்படி, ஏரோப்ளேன் வாங்குவது எப்படி, விலை உயர்ந்த சொகுசு கார்களை வாங்குவது எப்படி எல்லாம் சொல்லித் தருகிறேன். The devil says, what all I can give to people. ஜனங்களுக்கு நான் என்னவெல்லாம் தர முடிகிறது பார்த்தீர்களா? Politicians, அரசியல்வாதிகள், businessmen, தொழிலதிபர்கள், preachers, பிரசங்கியார்கள், but they all have to do one thing. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Only one thing. ஒரே ஒரு காரியம் தான். They have to bow down to me like Adam did. ஆதாம் செய்தது போல என்னை அவர்கள் வணங்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். So Jesus, ஆகவே இயேசுவே, you bow down to me, I'll give you everything. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தருகிறேன். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Get away, Satan. பின்னாக போ சாத்தானே. I will only bow down to my Father. என்னுடைய பிதாவுக்கு மட்டுமே நான் பணிந்து கொள்வேன். What about you, my brother, sister? என்னுடைய சகோதரனே சகோதரியே, உங்களை பற்றி என்ன? Do you want something in this world? இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு வேண்டுமா? You can get it, உங்களுக்கு கிடைக்கும். but you have to bow down to Satan. ஆனால் நீங்கள் சாத்தானை பணிந்து கொள்ள வேண்டும். Tell a small lie here. இங்கே சின்ன பொய் சொல். Cheat somebody there. அங்கே யாரையாவது ஏமாற்று. Look how much money Judas Iscariot got by bowing down to Satan. சாத்தானுக்கு பணிந்து கொண்டது நிமித்தமாக யூதாஸ் காரியத்துக்கு எவ்வளவு பணம் கிடைத்தது. And now he is with Satan for the last 2000 years. கடந்த 2000 ஆண்டுகளாக இப்பொழுது யூதாஸ் காரியத்து சாத்தானோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். And those who bow down to Satan will spend eternity with him. சாத்தானை பணிந்து கொள்ளுகிறவர்கள் அவனோடு கூட தான் நித்தியத்தை கழிக்க வேண்டும். That is why I tell believers, ஆகவே தான் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறேன், don't make that extra money by telling a lie. பொய்யை சொல்லி அந்த அதிகப்படியான பணத்தை நீங்கள் சம்பாதிக்க ஆசைப்பட வேண்டாம். Don't cheat somebody and get a little more money for யாரையாவது yourself. ஏமாற்றி சற்று அதிகமான பணத்தை வசூல் செய்ய வேண்டாம். Don't seek honor from the world. இந்த உலகத்திலிருந்து கனத்தை எதிர்பார்க்க வேண்டாம். Don't seek honor in the church. சபையிலே கனத்தை தேட வேண்டாம். Don't live for the sinful pleasures the devil gives you. பிசாசு உங்களுக்கு தரக்கூடிய பாவ சிற்றின்பத்திற்காக வாழ வேண்டாம். Now a lot of people have computers. இன்றைக்கு அநேக மக்களுக்கு கம்ப்யூட்டர் கிடைத்திருக்கிறது, கணினி. Computer you can go to the internet. நீங்கள் அந்த கம்ப்யூட்டரை வைத்திருந்தால் அதன் மூலமாக இணையதளத்திற்கு செல்லலாம். And with a little thing called a mouse, அங்கே மவுஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு கருவி இருக்கிறது. you can go to almost any part of the world on the internet. நீங்கள் அந்த சிறிய மவுஸை வைத்து உலகத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் கம்ப்யூட்டரில் சென்று விடலாம். You can get anything you want. எது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். In fact, this message we are preaching now also you can get on the internet. சொல்ல போனால் இப்பொழுது இங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம், எதையும் கூட நீங்கள் இணையதளத்திலே
பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். And there are some people watching out on internet right now. இப்பொழுதே இந்த இணையதளத்தின் மூலமாக அநேக மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். That depends on what you want. அது எது உங்களுக்கு தேவை என்பதை பொறுத்து But இருக்கிறது. the devil says, பிசாசு சொல்லுகிறான், I'll give you some other things. நான் வேறு காரியங்களும் தருகிறேன். I will give you some sexual pictures. ஆபாசமான படங்களை உனக்கு தருகிறேன். You don't have to pay any money, it's free. அதற்கு பணம் கட்ட வேண்டாம், இலவசமாய் தருகிறேன். Just I will take you to one site, just click there and you can see. நான் உன்னை ஒரு குறிப்பிட்ட இணையதளத்துக்கு கொண்டு செல்கிறேன், அங்கே நீ கிளிக் பண்ணினால் அந்த ஆபாசமான அரை நிர்வாண படங்களை பார்க்கலாம். Doesn't take long, just click 5 seconds, you'll get the picture. உனக்கு நீண்ட நேரம் ஆகாது, ஒரு கிளிக், ஒரு வினாடி பண்ணினால் இதை பார்த்து விடலாம். But you say, I'm a believer. நான் ஒரு விசுவாசி என்று சொல்லுங்க. Oh, Satan says, that's all right. Even believers, once in a while you need a little relaxation. நீங்கள் சாத்தானை பார்த்து நான் ஒரு விசுவாசி என்று சொன்னால் அவன் சொல்லுவான், விசுவாசிக்கு கூட இப்பவும் அப்பவும் சற்று இளைப்பாறுதல் வேண்டும். And see, there's nobody in the room now, right now. Just you can enjoy yourself for 1 or 2 இப்பொழுது minutes. பின்னே அங்கும் அங்குமாய் சுற்றி பார், யாருமே இல்லை, ஒரு சில நிமிடங்கள் சந்தோஷிக்கலாம். Tomorrow when you go to the church meeting, nobody will know what you நாளைக்கு நீ have சபை done. கூட்டத்துக்கு போகும்பொழுது யாருமே நீ பார்த்ததை அறிய மாட்டார்கள். Tomorrow you can go to the church and clap and say hallelujah and everybody will think you're a very spiritual man. நாளைக்கு நீ சபைக்கு சென்று கரம் தட்டி பாடி அல்லேலூயா சொல்லலாம், எல்லாரும் உன்னை ஆவிக்குரியவன் என்று எண்ணுவார்கள். You will not lose your testimony, don't worry. உன்னுடைய சாட்சியை நீ இழக்க மாட்டாய், கவலைப்படாதே. Because nobody can see you here. இங்கே யாருமே உன்னை பார்க்கவில்லை. Just bow down to me for 2 minutes. 2 நிமிடம் என்னை பணிந்து கொள். Just click. அந்த மவுஸை கிளிக் பண்ணு. The devil says, just like Eve took out the hand and took the fruit, ஏவாள் தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த பழத்தை பறித்தது போல, now you also take your hand and click that mouse. அதே போல நீயும் இந்த கரத்தை மவுஸுக்கு கொண்டு போய் அதை கிளிக் பண்ணு. See how easy it was for Eve to get that. ஏவாளுக்கு அந்த பழத்தை பறிப்பது எவ்வளவு எளிதா இருந்தது. And how much she enjoyed it. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாள் அவள். That was the most tasty fruit in Eden. அங்கே ஏதேன் தோட்டத்திலே மிகவும் ருசியான பழமாக அது இருந்தது. The devil says, you will also enjoy this very much, just believe me. நீ நான் சொல்லுகிறதை நம்பு, நீயும் இதை சந்தோஷிக்கலாம். And do you know how many young people who are so called believers are bowing down to Satan? விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற எத்தனை இளம் மக்கள், வாலிபர்கள், வாலிபஸ்திரிகள் இதற்கு சாத்தானை பணிந்து கொள்கிறார்கள். Sit alone in front of the computer and they bow down to the devil and say, oh Satan, please give me that pleasure for 5 minutes at least. கம்ப்யூட்டருக்கு முன்பாக தன்னந்தனியாய் உட்கார்ந்து கொண்டு சாத்தானை பணிந்து கொண்டு, சாத்தானே 5 நிமிஷம் எனக்கு அந்த சிற்றின்பத்தை கொடு கம்ப்யூட்டர் மூலமாக என்று பணிகிறார்கள். And Sunday they come and say hallelujah, praise the Lord, God is great. ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தர் பெரியவர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார்கள். You think God is even listening to them? இவர்களுடைய காரியங்களை தேவன் கவனிக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? Let me tell you, 99% of so-called believers who shout hallelujah, God is not even listening to them. விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற 99% அல்லேலூயா என்று சத்தம் போடுகிறார்கள். தேவன் அதற்கு செவி கொடுப்பதில்லை. Why is God not listening to them? ஏன் தேவன் அவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை? Because Psalm 66:18 says, சங்கீதம் 66:18 சொல்கிறது, if there is sin in your heart, God will not listen to you. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், பாவம் இருந்ததானால் தேவன் உனக்கு செவி கொடார். You have sinned in private. அந்தரங்கத்திலே தனியாய் பாவம் செய்திருக்கிறாய். You shout at your wife and come and say hallelujah in the meeting. மனைவியை வீட்டிலே திட்டி விட்டு இங்கே வந்து அல்லேலூயா போடுகிறாயா? You fight with your husband and come and say hallelujah in the meeting. புருஷனிடத்திலே சண்டை போட்டு விட்டு இங்கே வந்து அல்லேலூயா சொல்லுகிறாயா? You watch dirty pictures on the computer and television and then come and say hallelujah in the meeting. கம்ப்யூட்டர்லயும் டிவிலயும் அசுத்தமான காட்சிகளையும் நிர்வாண படங்களையும் பார்த்து விட்டு இங்கே வந்து அல்லேலூயா சொல்லுகிறாயா? You sign false statements and cheat people and make money. பொய்யான வாசகங்களுக்கு கையெழுத்து போட்டு பணத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டாய். And then you say hallelujah. அல்லேலூயா என்று சொல்லுகிறாய். God is not listening to you. தேவன் உனக்கு செவி கொடுப்பதில்லை. All the people are listening. மக்கள் வேண்டுமானால் செவி கொடுக்கலாம். Even if you're a pastor or elder, God is not listening to you. நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம், மூப்பராக இருக்கலாம், தேவன் செவி கொடுப்பதில்லை. Where are the people who will follow Jesus? இயேசுவை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எங்கே? Who will say to Satan, get away Satan, I'm not going to listen to you. பிசாசே உனக்கு செவி கொடுக்க மாட்டேன், அப்பாலே போ என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே? I bow down only to God. நான் தேவனை மட்டுமே பணிந்து கொள்வேன். I don't want any of your sexual pleasure. இந்த பாலியல் சிற்றின்பம் எனக்கு வேண்டாம். I don't want any of this unrighteous money. அநீதியான பணம் எனக்கு வேண்டாம். I don't want any honor from you. உன்னிடத்திலிருந்து எனக்கு எந்த கனமும் வேண்டாம். Praise the Lord, there are a few people like that on the face of the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியின் பரப்பிலே மிக மிக சிலர் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். They are very few.
மிக சிலர் இருக்கிறார்கள். They are the real kingdom of God. அவர்கள் தான் மெய்யான தேவனுடைய ராஜ்யம். And you say, Brother Zach, in which church are these people? சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்கள் சொன்ன இந்த மக்கள் எந்த சபையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். They are not in any one church. அவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவர்களும் அல்ல. One or two in one church here. இங்க இருக்கக்கூடிய சபையில 1-2 பேர். One or two in that church. அந்த சபையில 1-2 பேர். You say, Brother Zach, what about your church? சகோதரர் ஜாக் அவர்களே, உங்கள் சபையை பற்றி என்ன? Yeah, in our church also there are 2 or 3 people here and there. எங்களுடைய சபையிலேயும் 2-3 பேர் அங்க இங்கமா இருக்கிறார்கள். Not everybody. எல்லாரும் அல்ல. I am not deceived. நான் ஏமாற்றப்பட மாட்டேன், வஞ்சிக்கப்பட மாட்டேன். Don't think you come to CFC you'll automatically be part of the kingdom of God. நீங்கள் CFCக்கு வந்து விட்டால் தானாகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்காய் மாறி விடுவீர்கள் என்று எண்ண வேண்டாம். You have to stop bowing down to the devil in your private life every day. ஒவ்வொரு நாளும் அந்தரங்க வாழ்க்கையிலே பிசாசை பணிந்து கொள்வதை நிறுத்த வேண்டும். There is no partiality with God. தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. God doesn't care whether you belong to CFC or any C. நீங்கள் CFCயோ அல்லது எந்த CO சேர்ந்தாலும் தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல. He sees whether you bow down to the devil in private. நீ அந்தரங்கத்திலே பிசாசுக்கு பணிந்து கொள்கிறாய் இல்லையா என்பதை பார்க்கிறார். You say, no, I don't want this world. எனக்கு இந்த உலகம் வேண்டாம். I've died to it. நான் இந்த உலகத்துக்காக மரித்து விட்டேன். That is how Jesus overcame the world. இப்படி தான் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். You know, it says here that in verse 13, 13ஆம் வசனம், the devil left him for a short period. லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பிசாசு கொஞ்ச நேரம் சில காலம் அவரை விட்டு விலகி போனான். Not permanently. நிரந்தரமாக விட்டு விலகவில்லை. He came back again. மீண்டுமாய் திரும்பி வந்தான். Many times. பல நேரங்கள். It's not all written in the Gospels. எல்லாமே சுவிசேஷத்தில் எழுதப்படவில்லை. But for 33 and a half years the devil kept on after Jesus. 33 ஆண்டுகள் எப்பொழுதும் இயேசுவினிடத்தில் வந்து கொண்டே இருந்தான். Maybe sometimes when he was tired and weak. சில சமயத்திலே சோர்ந்து போய் பலவீனமாய் இருந்த பொழுது, Lord, will you bow down to me now? ஆண்டவர் இப்பொழுது என்னை பணிந்து கொள்வாயா? பணிந்து கொள்வாயா? I'll give you something. நான் ஒன்றை கொடுக்கிறேன். Whether he is tired or not, he'd say, get away, Satan. இயேசு களைத்து போய்விட்டாரா இல்லையோ, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி விடுவார். He could not get through to the devil. The devil could not get through to Jesus. பிசாசு ஒரு காலம் இயேசுவை அண்ட முடியவில்லை. And that is why he says in John 14:30 at the end of his life. ஆகவே தான் அவர் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், 33 and a half years the ruler of the world tried to come inside me. 33 ஆண்டுகளாக இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வர பிரயாசப்பட்டான். No, I did not allow the world to come inside. நான் இந்த உலகம் எனக்குள்ளாக வருவதற்கு அனுமதிக்கவில்லை. You know, we are to live in this world like a ship in the middle of the sea. கடலின் மத்தியிலே போகக்கூடிய கப்பலை போல நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். Half the ship is underneath the sea. பாதி கப்பல் கடலுக்குள்ளாக இருக்கிறது. And the water is pressing all sides. எல்லா திசைகளிலேயும் தண்ணீர் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. Not one drop of water can get inside the ship. ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த கப்பலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. You see all these fishing boats here in Tuticorin? இங்கே தூத்துக்குடியிலே எத்தனையோ பேர் மீன் பிடிக்கிறார்கள். So many fishing boats. அநேக மீன் பிடிக்கிற படகுகள் இருக்கிறது. If there is even one small hole at the bottom, அந்த படகுகளின் அடியிலே ஒரு சிறு துவாரம் இருந்தால் the boat will sink. அந்த படகு முழுகிவிடும். But it goes comes so many times, no water comes inside. எத்தனையோ முறை அந்த கடலிலே இந்த படகு போகிறது வருகிறது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட உள்ளே பிரவேசிப்பது. That is an example of how a Christian must be in the world. இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இதுதான் உதாரணம். Completely the world is around me. என்னை சுற்றிலும் உலகம். When our children go to school, the world is there. நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறார்கள், அங்கே உலகம். We go to the office, the world is there. அலுவலகத்திலே போனால் அங்கே உலகம். We travel in a bus, all the people of the world are there. பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணும்போது உலகத்தின் மக்கள் அங்கே சுற்றிலும் இருக்கிறார்கள். You go to on the road, the world is there. சாலையிலே நடந்து கொண்டிருந்தால் உலகம் அங்கே இருக்கிறது. All the advertisements, the world is there. விளம்பர பலகைகளிலே உலகம் இருக்கிறது. The newspaper, the world is there. செய்தித்தாள்களை எடுத்தால் உலகம் இருக்கிறது. Television, the world is there. டிவியை ஆன் பண்ணினால் உலகம் அங்கே இருக்கிறது. We are in the middle of the world. நாம் இந்த உலகத்தின் மத்தியிலே இருக்கிறோம். Like this boat. இந்த படகை போல. But not one drop of that world must come inside us. ஆனால் இந்த உலகத்தின் ஒரு சொட்டு உள்ளே பிரவேசிக்க கூடாது. If it comes in, it's just a matter of time before the boat will sink. அப்படி உள்ளே வருகிறது என்று சொன்னால் காலம்தான் மிஞ்சும், அது முழுகிவிடும். And I'll tell you, many of you who are born again, when you were first born again, you really made sure that you don't want any of the world. உங்களில் அநேகர் மனம் திரும்பினவர்கள் மனம் திரும்பின அந்த நாட்களிலே எந்த உலகமும் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் சொல்லீர்கள்.
I want you to examine your life today compared to when you were first converted. முதலாவது மனம் திரும்பின அந்த நாளையும் இந்த நாளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது விரும்புகிறேன். Do you remember when you were first converted how it was? நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படி இருந்தது என்று எண்ணுகிறீர்கள்? No more cinema. இனிமேல் சினிமாவே வேண்டாம். I don't want to watch any dirty pictures. எந்த அசுத்தமான காட்சியும் பார்க்க விரும்பவில்லை. No drinking, no smoking. எந்த புகைப்பிடித்தலும் இல்லை, குடித்தலும் இல்லை. No worldly things. எந்த உலக காரியம் எனக்கு வேண்டாம். And some of you girls, பெண் பிள்ளைகளே, you decided to dress simply, not like all these cinema stars and fashion models. சினிமா நட்சத்திரங்களையும் ஃபேஷன் மாடல் ஸ்திரீகளைப் போல நான் உடை உடுத்த மாட்டேன் என்று தீர்மானித்தீர்கள். எளிய உடை உடுத்துவேன் என்று தீர்மானித்தீர்கள். Themselves like the world. இந்த உலகத்துக்காக மரித்தவர்கள். You decided to be like the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தீர்கள். But then gradually you came into a church. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு வந்தீர்கள். And in the church everybody is worldly. சபையிலே ஒவ்வொருவரும் உலகத்தாராய் இருக்கிறார்கள். And you looked around and said, oh, சுற்றி பார்த்தீர்கள். It doesn't matter if I am worldly also. நானும் உலகத்தாராய் மாறினால் பிரச்சனை இல்லை. Little by little the water came inside your boat and you have sunk. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் உள்ளே புகுந்து இப்பொழுது நீங்கள் முழுகி விட்டீர்கள். But think of those days back then when not one drop of the world was inside your boat. அந்த நாளை எண்ணி பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த படகுக்குள்ளாக புக முடியவில்லை. Oh, you are doing so much work for the Lord, attending meetings, praising the Lord. நீங்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ வேலைகளை செய்தீர்கள், துதித்துக் கொண்டே இருந்தீர்கள். But the boat has gone to the bottom of the sea. ஆனால் இப்பொழுது இந்த படகு கடலின் ஆழத்திற்கு போய்விட்டது. Now the Lord says, let me repair your boat. இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய படகை நான் சரி செய்யட்டும். Patch up all the holes. அங்கே உள்ள ஓட்டைகளை எல்லாம் நான் அடைக்கட்டும். Deliver you from bowing down to Satan in all those places. பிசாசுக்கு பணிந்து கொள்வது, இந்த இடங்களில் எல்லாம் பணிந்து கொள்வதை நான் நிறுத்த போகிறேன். Make you honest and upright in your money matters. உன்னுடைய பண விஷயத்தில் உன்னை நேர்மையானவனாய் மாற்ற போகிறேன். Free you from all this pursuit of sinful pleasure. பாவ சிற்றின்பங்களை தேடிக் கொண்டிருக்கிறாய், அதிலிருந்து உன்னை நிறுத்த போகிறேன், விடுதலையாக்க போகிறேன். Free you from seeking honor in the world or honor in the church. இந்த உலகத்திலேயோ சபையிலேயோ கனத்தை தேடுவதிலிருந்து உன்னை விடுதலையாக்க போகிறேன். God can do it. தேவனால் செய்ய முடியும். That's the only way I want to live on this earth. இந்த ஒரே விதத்திலே தான் நான் இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறேன். I don't care what people in the world think about me. என்னை குறித்து இந்த உலக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. I don't care what any Christian in India thinks about me. இந்திய தேசத்தில் எந்த ஒரு கிறிஸ்தவனும் என்னை குறித்து என்ன எண்ணுகிறான் என்பதை குறித்து நான் பொருட்படுத்த மாட்டேன். I know the devil's afraid of me. பிசாசு என்னை குறித்து பயப்படுகிறான் என்பதை அறிந்திருக்கிறேன். And I want to know what God thinks about me. தேவன் என்னை குறித்து என்ன எண்ணுகிறான் என்பதை எண்ணி பார்க்க விரும்புகிறேன். I want to know what God thinks about this sermon I preach, not what you think about it. நான் பிரசங்கிக்கக்கூடிய இந்த பிரசங்கத்தை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். I want to stand before Jesus and say, Lord Jesus, did I speak the truth today in my sermon? இயேசுவினுடைய பிரசங்கம் முன்பாக நின்று, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை சத்தியமாக பேசினேனா? Did I preach the truth of God? தேவனுடைய சத்தியத்தை இன்றைக்கு நான் பேசினேனா? Did I say anything to please some man? ஏதோ ஒரு மனிதனை பிரியப்படுத்த முடியாத நான் எதையாவது பிரசங்கித்தேனா? Or did I speak to deliver people from the deception of the devil? அல்லது பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து மக்களை விடுதலையாக்கும்படியாக நான் பிரசங்கித்தேனா? To free them from the world. இந்த உலகத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக பிரசங்கித்தேனா? So that in Tuticorin and Tamil Nadu, தூத்துக்குடியிலேயும் தமிழ்நாட்டிலேயும் God can have his kingdom in many people. அநேக மக்களுக்குள்ளே தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். We don't conduct special meetings here just for fun. ஏதோ வேடிக்கைக்காக விசேஷித்த கூட்டங்களை நாங்கள் நடத்துவதில்லை. No, it costs us a lot of money to have these meetings. இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு எவ்வளவு பணம் எங்களுக்கு செலவாகிறது. We don't even take a collection. நாங்கள் காணிக்கை கூட வசூல் செய்வதில்லை. Not because we have a lot of money. அதிகமான பணம் இருக்கிறபடினாலே அல்ல. The people who have spent the money here for this are very very poor people. இங்கே இந்த காரியங்களுக்காக பணம் செலவு செய்த மக்கள் அவர்கள் ஏழை மக்களாக இருக்கிறார்கள். They love you so much. ஆனால் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார்கள். And that is why they invited you here. ஆகவே தான் உங்களை இங்கே நாங்கள் அழைத்திருக்கிறோம். So that they can save your soul. உங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் ரட்சிக்கும்படியாக. They spent lakhs of rupees to save your soul. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக அவர் லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்கிறார்கள். They love you more than the people who go around with a collection bag taking your money. காணிக்கை வசூல் செய்கிற மக்களை காட்டிலும் இவர்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள். These are the people who love your soul. இந்த மக்கள் உங்களுடைய ஆத்துமாவை நேசிக்கிறவர்கள். To save you from being deceived by the devil. பிசாசினாலே வஞ்சிக்கப்படுவதிலிருந்து உங்களை மீட்கும்படியாக விரும்புகிறவர்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I'm not a good preacher. நான் நல்ல பிரசங்கியார் அல்ல. I don't believe I can preach this the way Jesus wants me to preach it. இயேசு எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுபோல நான் பிரசங்கிக்கவில்லை தான் என்று எண்ணுகிறேன். Many times after I preach, அநேக சமயங்களிலே நான் பிரசங்கத்தை முடித்த பிறகு I say, Lord, ஆண்டவரே, I did my best. என்னால் இயன்றளவு நான் செய்தேன். But
I don't think I did it perfectly. ஆனால் நான் பூர்ணமாக செய்தேன் என்று எண்ணவில்லை ஆண்டவரே. Please let your Holy Spirit do the rest of the job. ஆண்டவரே மீந்திருக்க வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்யட்டும். I want the Holy Spirit to move on people. மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியா நான் விரும்புகிறேன். Speak to them tonight, Lord. ஆண்டவரே இன்று இரவு இவர்களோடு கூட பேசுவீராக. Before they go to bed. ஆண்டவரே படுக்கையிலே அவர்கள் போகும்பொழுது பேசுவீராக. Let's bow our heads in prayer. நாம் இப்பொழுது ஜெபத்திலே தலை வணங்குவோம். While our heads are bowed in prayer, நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது please be very reverent before God இப்பொழுது tonight. தேவனுக்கு முன்பாக பயபக்தியாய் இருங்கள். Let there be a reverence as you approach God. நீங்கள் தேவனை அணுகும் பொழுது அங்கே ஒரு பயபக்தி காணப்படட்டும். Don't play the fool with God. தேவனோடு விளையாட வேண்டாம். Say, Lord, ஆண்டவரே என்று சொல்லுங்கள். I remember how it was when I was first converted. நான் முதலாவது மனம் திரும்பின பொழுது நான் எப்படி இருந்தேன் என்பதை எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. Oh, how I loved you. ஓ எந்த அளவாய் நான் உம்மை நேசித்தேன். I hated the world. இந்த உலகத்தை நான் வெறுத்தேன். But Lord, I'm sorry, I have backslidden. ஆனால் ஆண்டவரே நான் பின்வாங்கி போனேன், என்னை மன்னியும். I have followed the backslidden Christians around me. என்னை சுற்றிலும் உள்ள பின்வாங்கி போன கிறிஸ்தவர்களை நான் பின்பற்றி விட்டேன். Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. I want to come back to you. நான் உம்மிடத்தில் திரும்பி வர விரும்புகிறேன். I want to follow Jesus once again. மீண்டுமா இயேசுவை பின்பற்ற வேண்டுமே. Even if I am one of the very few, I want to follow you. ஆண்டவரே மிக சிலர்களிலே நான் ஒருவனாக இருந்தாலும் நான் உம்மை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. I know you will help me. நீர் எனக்கு உதவி செய்யும். Fill me with the same spirit you had. ஆண்டவர் உமக்கு இருந்த அதே ஆவியால் என்னை நிரப்பும். To overcome Satan in the world. இந்த உலகத்திலே சாத்தானை ஜெயிக்க உதவி செய்யும். Thank you. நன்றி ஆண்டவரே. Thank you for hearing us, Father. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.